இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகும் அனைவரும் கண்டிப்பாக ஆதார் கார்டில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதுவரை நீங்கள் இலவசமாக ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆன்லைனில் அப்டேட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மை ஆதார் யுஐடிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மை ஆதார் .uidi.gov.in வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட்லேயே லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 102678 அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட், கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/9/2024 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதற்கான ஸ்டெப்ஸும் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸில் வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஐ வெரிஃபை தட் அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஐடென்டி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கும். நான் டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது எந்த சைஸில் இருக்கணும், அதில் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் வந்து மீடியா பிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்ச டாக்குமெண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட லைசன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் 100% வந்து க்ரீன் கலரில் டிக் மார்க் மாதிரி ஷோ ஆகும். அடுத்ததாக அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அது வந்து செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், இபி பில், கேஸ் கனெக்ஷன் பில், இந்தியன் பாஸ்போர்ட், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் ஐடி கார்டு, எதில் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டும் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்ரூவல் ஆகும். இப்போ நான் வந்து ஓட்டர் ஐடி கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்தோன்னு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து க்ரீன் கலரில் வந்து டிக் மார்க் மாதிரி ஷோ ஆகும். ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனால் க்ரீன் கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதில் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இது ஆதார் கார்டு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.